2017. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த இயர்ல வந்த நிறைய டேரக்டர்ஸ் இப்போ நிறைய ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக ரெண்டு பேர் சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் அண்ட் புஷ்கர் காயத்ரி. அவங்க ரெண்டு பேரும் எடுத்த படம், அப்புறம் எட்டு தோட்டாக்கள்னு ஒரு படம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எடுத்த படம் மாதிரி சொல்லிடுறேன், விக்ரம் வேதா அண்ட் மாநகரம். இது ரெண்டு படமும் பயங்கர ஹிட், அதாவது ஒரு சென்சேஷனலே கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அந்த ரெண்டு படத்தோட டேரக்டர்ஸ் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த எட்டு தோட்டாக்கள்னு ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் துருவங்கள் 16. இது எல்லாமே ஒரு சீசன்ல ஃபேபுலஸ் ஃபிலிம்ஸ். அதில் எல்லாத்துலேயுமே சஸ்பென்ஸு, ஒரு ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபிலிமும் ஒவ்வொரு விதத்தில் இண்டிவிஜுவலிட்டி பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதத்துல சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே எல்லா படத்துக்கும் அடிச்சிக்கவே முடியாது. மாநகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நைட்டில் ஒரு டேயில் நடக்கிற கதை. விக்ரம் வேதா பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரோட படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு கேங்ஸ்டர் பெஸ்ட் ஃபிலிம்னா அது ஒரு பெஞ்ச் மார்க்காகவே கிரியேட் ஆச்சு அந்த படம். அந்த மாதிரி எட்டு தோட்டாக்கள், அது ஒரு 8 புல்லட்ஸ் வச்சு ஒரு கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதத்தில் சூப்பராக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த 4-5 படங்களில் உங்கள் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.